ஹலோ வாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்டில் இருக்கிற பாண்டிச்சேரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு மது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் கொடுத்த அந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்மளோட கண்டென்ட்டே இருக்க போது. வாங்க உள்ளார போகலாம். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர்லேருந்து ஒரு ஆள் பாண்டிச்சேரி போயிட்டு மது வாங்கிட்டு வரும்போது ஆல்பேட் அப்படிங்கிற செக் போஸ்ட்டில் வந்து மாட்டிக்கிறாரு. அவர் எடுத்துகிட்டு வந்த லிக்கரோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1.68 லிட்டர்ஸ். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி அவர் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கடலூர் காவல்துறை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்குது. 2017 வந்த ஜிஓவை பேஸ் பண்ணி அந்த நபரை வந்து ஹைகோர்ட் வந்து விடுதலை பண்ணுது. அதாவது அந்த ஜிஓவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் 4.5 லிட்டர்ஸ் வந்து லிக்கர் வந்து அவரோட சொந்த யூஸுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ இருக்குது. அந்த 4.5 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டி, ரம் அது போன்ற கேட்டகரியிலையும், பீரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 7.8 லிட்டராகவும், ஒயின் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 9 லிட்டரும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நேற்று ஹாட் டாப்பிக்காக இருக்குது. பட் இதுதான் ஆக்சுவலாக உண்மையானு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். கோர்ட் வந்து இதை பேஸ் பண்ணி அவரை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இது வந்து ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா நேற்று கடலூர் காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் 90 ml மது எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களை அரெஸ்ட் செய்வோம், கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 2025 பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு ஜிஓ வந்து அமெண்ட்மெண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கத்தை தராங்க. ஈவன் இந்த ஜிஓவே வரவே இல்லைன்னாலும் போலீஸ் உங்களை வந்து கைது செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற அந்த 2017 ஜிஓ படியுமே 4.5 லிட்டர் வரையும் நீங்கள் மது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலும் ஒரு சில காரணங்களை காட்டி உங்களை போலீஸ் கைது செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் 4.5 லிட்டர்ஸ் தாண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இல்லையா அந்த வாங்கின உங்கள் மதுவுக்கான சரியான பில் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் சந்தேகத்தின் பேரில் உங்களை எப்போ வேணாலும் கைது செய்யலாம். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யலாம்னா நீங்கள் வந்து உங்களோட சொந்த யூஸுக்கு தான் எடுத்துகிட்டு போகலை, வியாபாரத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் உங்களை கைது செய்யலாம். சந்தேகத்தின் பேரில் கைது செய்கிறத உங்களால் தடுக்க முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்ம டிரைவிங் பண்ணும்போதே பாருங்கள், நீங்கள் லைசன்ஸில் எடுத்துகிட்டு வச்சுருப்பீங்க, ஹெல்மெட் போட்டிருப்பீங்க, எல்லாமே வச்சுருப்பீங்க. ஆனால் ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி உங்கள் மேலே வந்து கேஸ் போடலாம். அதே போல் தான் இந்த விஷயத்துலேயும் நீங்கள் மது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு கோர்ட்டில் போய் தான் உங்கள் மேலே இருக்கிற குற்றங்கள் அனைத்தும் பொய் அப்படின்னு சொல்லி வாதாடி நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் எதுக்கு நீங்கள் இடம் தரீங்க? ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து வர சரக்கு பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு தான். ஸோ இது சோசியல் மீடியாவில் வர தகவல்களை நம்பி ஏமாந்து சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.